எல்லோருக்கும் வணக்கம். தவளை தன் வாயால கெட்டு போகும் அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அது உண்மையும் கூட. நேத்துல இருந்து ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இவர்களுடைய வாயாலே இவர்களுக்கு தோல்வி, இவர்களை ஒத்துக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னடா டிவிகே கட்சிக்கார் நாங்க தான் ஆட்சி அமைப்போம், இவ்வளவு சதவீதம் ஓட்டு எங்களுக்கு வரும், இன்ன தேதியில நாங்க ஆட்சி அமைப்போம் எங்களுடைய தளபதியை வச்சு அப்படின்ற தகவல் போயிட்டு இருக்கு. ரெட் பிக்ஸ் போன்ற மீடியாக்கள்ல அவரு இவ்வளோ சதவீதம் நாங்கள் ஓட்டு வாங்குவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. எங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அரசாங்கம் அமைக்க முடியாது அப்படின்ற நிலை கூட வரலாம் அப்படின்ற விஷயமும் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கார் புலம்பி தள்ளியிருக்காரு. அதுவும் யாரு? ஐடியில் வேலை செய்கிறவங்கள. உங்களுக்கெல்லாம் சோறு போட்டதே இவர் தானே, அந்த நன்றியை மறந்துட்டு நீங்க போய் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே அப்படின்னு எல்லாம் புலம்பி வைக்கிறார். அதுக்கு தான் நான் சொன்னேன், தவளை தன் வாயாலே கெட்டு போகும் அப்படின்னு. அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்களுடைய தோல்வியை. ஆனா இவ்வளோ சதவீத ஓட்டுகளும் இந்த பர்டிகுலர் ஐடில வேலை செய்யறவங்க எல்லாமே மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியல. ஆனா நிச்சயமா நம்ம பாக்குற இந்த நெட்ல எல்லாம் வர விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உண்மைதான் போல இருக்கு. விஜய் கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவார் போல இருக்கு அப்படின்ற கொஞ்சம் சந்தேகம் இருந்ததை கூட அதை உறுதிப்படுத்தினே வராங்க இவங்க எல்லாருமே. இருப்பினும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மே 4 வரையிலும், மே 4ஆம் தேதியிலிருந்து ரிசல்ட் வந்துடும். உண்மையிலே விஜய் இந்த வாட்டி வந்த உடனே கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துல தேர்தலில் நின்று ஒரு மாபெரும் புரட்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துடுச்சுன்னா விஜய் கண்டிப்பா ஒரு சரித்திர நாயகனா கண்டிப்பா வருவார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு டவுட்டும் இருக்கு. விஜய் வந்துட்டாருன்னா அவர் ஆட்சி எப்படி செய்ய போறாரு, அவரு இதை பண்ண போறாரு, அவருக்கு என்ன ஆள்வலை இருக்கு, அவருக்கு என்ன தெரியும், அதை எல்லாம் கூட அவர் உடைச்சி நல்ல ஆட்சி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சரித்திரம் படைக்க போறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய வில் பவர், அவருடைய வில் பவர் பத்தி பேசியிருக்கேன். அது பார்க்கலன்னா பாருங்க. ஒரு 16 மினிட்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். நிஜமாலே அவருடைய வரலாற்றில் அவர் கண்டிப்பா இடம் பிடிப்பாரு. இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுட்டார்னா